இந்த வீடியோவில் ஹார்ட்டோட கண்டக்ஷன் பாத்வே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்டோட அந்த எலக்ட்ரிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மெயினாக கண்டக்ஷன் பாத்வே அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டக்ஷன் பாத்வே வந்துட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு மேப் மாதிரி சொல்லிடுறேன், ஒரு வரைபடம் மாதிரி. எஸ்ஏ நோடு, அதாவது சைனோஏட்ரியல் நோடு தான் எஸ்ஏ நோடு. அதுக்கப்புறமா ஏவி நோடு, ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட். அப்புறமா ஏவி பண்டில், ஏட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டில். அதுக்கப்புறமா bundle of his left and right bundle branch. அதுக்கப்புறமா Purkinje fibers. இதுதான் வந்துட்டு கண்டக்ஷன் பாத்வேயோட மேப். இந்த கண்டக்ஷன் பாத்வே பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டக்ஷன் பாத்வே ஏன் இருக்குது, அதோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். கண்டக்ஷன் பாத்வேயோட மெயின் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷன் தான். ஹார்ட்டை வந்துட்டு தானாகவே கான்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். அதாவது ஹார்ட்டுக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு எந்த நர்வ் சப்ளையும் இல்லைனா கூட ஹார்ட் வந்து தானாகவே கான்ட்ராக்ட் ஆகணுன்ற மாதிரி. ஹார்ட்டுக்கு நர்வ் சப்ளை தனியாக இருக்குது, பட் நர்வ் சப்ளை இல்லைனாலும் ஹார்ட் வந்துட்டு தானாகவே கான்ட்ராக்ட் ஆகணுன்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறது தான் இந்த கண்டக்ஷன் பாத்வே. அது மட்டும் இல்லாமல் ரித்தமிக்காக கான்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ கான்ட்ராக்ஷன் இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரித்தமாக இருக்குது, ஓகேவா? இப்போ வந்துட்டு இது இஷ்டத்துக்கு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரித்தமிக்காக கான்ட்ராக்ட் பண்ணணும். இந்த கண்டக்ஷன் பாத்வே மூலமாக வர இம்பல்ஸ் வந்துட்டு ஹார்ட் ஃபுல்லாக, இதயம் ஃபுல்லாகவே வேகமாக பரவணும். வேகமாக பரவுனாதான் வென்ட்ரிக்கிளாலையும் சரி இல்லை ஏட்ரியமாலையும் சரி கரெக்டாக கான்ட்ராக்ட் பண்ண முடியும். வென்ட்ரிக்கிளை விட ஏட்ரியம் கொஞ்சம் மெதுவாக கான்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் ஏட்ரியம் மெதுவாக கான்ட்ராக்ட் பண்ணாதான் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட்டு ஃபில் ஆகிறதுக்கு, இதில் பிளட்டு வந்து ஃபுல்லாக ஊற்றி முடிச்சு ஃபில் ஆகிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது டக்குன்னு கான்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சுன்னா அடுத்து வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் பண்ணணும் பார்த்தீங்களா? அப்போ பிளட்டு வந்து இது டக்குன்னு கான்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா பிளட்டு கம்மியாக தான் இருக்கும், வென்ட்ரிக்கிளும் உடனே அதை வந்து வெளியே தள்ளிடும் கான்ட்ராக்ட் பண்ணி. அதனால வந்துட்டு ஏட்ரியம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கான்ட்ராக்ட் ஆகணும் வென்ட்ரிக்கிளை விட. இதுக்கும் வந்துட்டு வழிவகுக்கிறது தான் இந்த கண்டக்ஷன் பாத்வே. அதுக்கப்புறமா வென்ட்ரிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வென்ட்ரிகுலர் மசில் வந்து ஒரே நேரத்தில் சைமுல்டேனியஸாக எல்லா பகுதிகளும் ஃபுல் வென்ட்ரிக்கலும் வந்துட்டு ஒரே நேரத்தில் கான்ட்ராக்ட் பண்ணி பிளட்டை வந்து வெளியே தள்ளணும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, வென்ட்ரிக்கிள் வந்து ஒரு பெரிய மசில், அதனால இதில் வந்து இந்த கண்டக்ஷன் பாத்வே கரெக்டாக அமையலைன்னா வென்ட்ரிக்கிள் அங்கங்கே கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால சரியாக வந்துட்டு பிளட்டை வந்து வெளியே தள்ள முடியாது. அதனால ஒரே நேரத்தில் சைமுல்டேனியஸாக வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் ஆகணும். இந்த 4 விஷயங்கள், இந்த மெயினான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வழிவகுக்கிறது தான் கண்டக்ஷன் பாத்வே. இப்போ இந்த கண்டக்ஷன் பாத்வே பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். எஸ்ஏ நோடு, அது என்னன்னா சைனோ ஏட்ரியல் நோடு. ஃபர்ஸ்ட் இந்த சைனோ ஏட்ரியல் நோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது, ஏதாவது நர்வு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இதுவும் ஒரு விதமான கார்டியாக் மசில் தான். இது ஒரு விதமான ஸ்பெஷலைஸ்டு கார்டியாக் மசில். அதாவது இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு கார்டியாக் மசில் தான் சைனோஏட்ரியல் நோட். இந்த சைனோஏட்ரியல் நோட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் வீனா கேவா இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஏட்ரியமில் வந்து ட்ரெயின் ஆகிற சுப்பீரியர் வீனா கேவா பக்கத்தில் தான் இந்த சைனோஏட்ரியல் நோட் இருக்கும். ரைட் ஏட்ரியமில் இருக்கும். இது வந்து ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ரைட் ஏட்ரியமில் தான் இந்த சைனோஏட்ரியல் நோடு இருக்கும். இந்த சைனோஏட்ரியல் நோட்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்டர்நோடல் பாத்வேஸ் அப்படின்னு வந்து ஒரு 3 வரும். இந்த இன்டர்நோடல் பாத்வேஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஏவி நோடில் கனெக்ட் ஆகும். இந்த சைனோஏட்ரியல் நோடில் இதால் வந்துட்டு தானாகவே ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது பேர் தான் வந்துட்டு பேஸ் மேக்கர் செல்ஸ். அதாவது பேஸ் மேக்கர்னா என்னன்னா, இந்த ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷனுக்கு இதுதான் வந்துட்டு பேஸை வந்து செட் பண்ணுது அப்படின்றதால. பேஸ்னா அந்த கான்ட்ராக்ஷன் வந்து எப்படி நடக்குது, எந்த ரிதமில் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் வந்துட்டு இந்த சைனோஏட்ரியல் நோடு வந்துட்டு ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து இந்த பேஸை வந்து டிசைட் பண்ணுறது இந்த சைனோஏட்ரியல் நோடோ இல்லை இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ணுற எந்த ஒரு செல்லோ சரி ஹார்ட்டில், அது வந்துட்டு பேஸ் மேக்கர் செல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த சைனோஏட்ரியல் நோட்ல இருக்கிற இந்த ஸ்பெஷலைஸ் மசில் ஃபைபர்ஸ்லாம் இந்த ரைட் ஏட்ரியமோட அப்படியே ஒன்றி இருக்கும்.
இந்த ரைட் ஏட்ரியமோடு இப்படி ஒன்றி இருக்கிறதால இதில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆன உடனேவே ஏட்ரியம் ஃபுல்லாக டக்குன்னு இப்படி பரவிடும். இப்போ ஏட்ரியம் ஃபுல்லாக இப்படி டக்குன்னு பரவுறதால ஏட்ரியம் வந்துட்டு ஈஸியாக கான்ட்ராக்ட் ஆக முடியும். இப்போ இந்த சைனோஏட்ரியல் ரைட் ஏட்ரியம் தானே இருக்குது, அப்போ லெஃப்ட் ஏட்ரியம் எப்படி கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் வந்துட்டு இன்டர் ஏட்ரியல் பேண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த இன்டர் ஏட்ரியல் பேண்ட் வழியாக இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இப்படி ட்ராவல் ஆகி லெஃப்ட் ஏட்ரியமையும் வந்துட்டு வேகமாக கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அந்த இன்டர் ஏட்ரியல் பேண்ட் பேர் ஆன்டீரியர் இன்டர் ஏட்ரியல் பேண்ட். இந்த சைனோஏட்ரியல் நோட்ல இருந்து இப்படி வர்றது தான் முன்னாடியே சொன்னோம். இது வந்து இன்டர்நோடல் பாத்வேஸ். இந்த இன்டர்நோடல் பாத்வேஸ் வந்து 3. அது என்னென்னா ஆன்டீரியர், மிடில், போஸ்டீரியர். இந்த 3 இன்டர்நோடல் பாத்வேவும் வந்துட்டு இங்கே ஏவி நோட்ல வந்து ஜாயின் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவி நோட். இப்போ இந்த ஏவி நோட்ல தான் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு மெக்கானிசம் இருக்குது. இப்போ இந்த ஏவி நோட்ல தான் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவி நோடல் டிலேன்னு சொல்லுவாங்க. இது ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ ஏட்ரியம்ல இருந்து இங்கே பிளட் ஃபில் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? ஏட்ரியம் வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணி வென்ட்ரிக்கிளில் பிளட் ஃபில் ஆகிட்டு இருக்கு. பட் வென்ட்ரிக்கிளில் வந்து ஃபுல்லாக பிளட் ஃபில் ஆகணும். அப்போது அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போது இந்த இம்பல்ஸ் வந்துட்டு இப்படியே இங்கே பாஸ் ஆகிட்டு அப்படியே இங்கே திடீர்னு நீங்கள் டக்கு நீங்கள் வந்துருச்சுன்னு வைங்க, வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பிளட் ஃபில் ஆகிறதுக்குள்ளேயே. அப்போது உடம்புக்கு வந்து பிளட் ஃபுல்லாக நிறைய கிடைக்காது. ஏன்னா இதுலேருந்து அப்புறம் பல்மரி ட்ரங்க்குக்கு போகும், இங்கேருந்து அப்புறம் அயோட்டாக்கு போகும். அப்போ போகும்போது பிளட் வந்து ஃபுல்லாக கிடைக்காது. பிகாஸ் ஏன்னா கான்ட்ராக்ஷன் வந்து சீக்கிரமாகவே நடந்துடும் வென்ட்ரிக்கலில், பிளட் ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதனால் இந்த பிளட்டு ஃபுல்லாக இங்கே வென்ட்ரிக்கலில் வந்து ஃபில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏவி நோடில் ஒரு டிலே வரும், ஓகேவா? இந்த ஏவி நோடு எங்கே இருக்குது பர்டிகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏட்ரியம்க்கும் வென்ட்ரிகுலருக்கும் நடுவில் இங்கே வந்து ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ மாதிரி இருக்கும். அங்கே தான் ஆக்சுவலி இந்த வேல்வும் வந்துட்டு செட் ஆகிருக்கும். இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ பக்கத்தில் தான் வந்துட்டு ஏவி நோடு உட்காந்துருக்கும். இந்த ஏவி நோட்டை தான் உங்களுக்கு இந்த ஏவி நோடல் டிலே இருக்கும். எதுக்குன்னா வென்ட்ரிக்கிள் வந்து ஃபில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்க. இந்த ஏவி நோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவி பண்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஏவி பண்டில் வந்து அதோட டைரக்ட் கண்டினியூஷன் தான். அது வந்து கரெக்டாக இந்த ஃபைப்ரஸ் செப்டா இருக்குல்ல, இந்த ஏட்ரியம்க்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கிற ஃபைப்ரஸ் செப்டாக்கு அது கரெக்டாக வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு போகும் அந்த ஏவி பண்டில். இந்த ஏவி பண்டில்லையும் வந்துட்டு கொஞ்சம் டிலே நடக்கும் இந்த கார்டியாக் இம்பல்ஸ் வந்து போகும்போது. அந்த ஏவி பண்டிலில் கார்டியாக் இம்பல்ஸ் போன பிறகு உங்களுக்கு வந்து பண்டில் ஆஃபீஸ் வரும். இங்கே பண்டில் ஆஃபீஸ் வரும். இப்போது ஒரு கொஸ்டின் இருக்குது, இந்த பாத்வேல தானே உங்களுக்கு எல்லா இம்பல்ஸும் போகுது. இப்போ சைனோஏட்ரியல் நோட்லேருந்து ஒரு இம்பல்ஸ் வருது, அது இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இப்படி போகுது, அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இப்படி போகுது பண்டில் ஆஃபீஸ்க்கு. பட் ஏவி நோடில் பர்டிகுலராக ஏன் அந்த டிலே ஆகுது, ஏன் டிலே ஆகுதுன்னு பார்த்துட்டோம். பட் எப்படி டிலே ஆகுது, அப்போ மற்ற இடத்துல ஏன் டிலே ஆக மாட்டேங்குது அதே மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இந்த கேப் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்துட்டு கார்டியாக் மசில் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். அந்த கார்டியாக் மசிலுக்கு நடுவில் வந்துட்டு இன்டர்கேலேட்டட் டிஸ்க் அப்படின்லாம் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. அந்த இன்டர்கேலேட்டட் டிஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து கேப் ஜங்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த கேப் ஜங்ஷன் தான் கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். இப்போது இந்த கேப் ஜங்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதோ, இந்த கேப் ஜங்ஷன் வந்து எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு கரண்ட்டை வந்து வேகமாக பாஸ் ஆக விடும், ஓகேவா? ஆனால் இந்த ஏவி நோடில் வந்து இந்த கேப் ஜங்ஷன் வந்து கொஞ்சம் தான் இருக்கும், அதாவது ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் தான் இருக்கும்போது கரண்ட் என்ன ஆகும், கரண்ட்டால் வந்து மெதுவாக பாஸ் ஆகும், அதாவது வேகமாக பாஸ் ஆக முடியாது. அப்போ மெதுவாக பாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அதனால தான் இங்கே வந்து டிலே இருக்குது ஏவி நோடில், ஓகேவா? இப்போது இதுதான் வந்து அதோட மெக்கானிசம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃபீஸ். இந்த பண்டில் ஆஃபீஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரைட் பண்டில் பிரான்ச்சா அப்புறம் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சா பிரியும். இது என்னன்னா இதுதான் வந்துட்டு ஹார்ட்டோட அபெக்ஸ், ஓகேவா? இந்த ஹார்ட்டோட அபெக்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி ஹார்ட்டுக்கு வந்து இங்கே வந்துடும். இந்த வென்ட்ரிக்கிள் எல்லாத்தையும் வந்துட்டு சரௌண்ட் பண்ணிட்டு இப்படி வந்துடும். இதுதான் பண்டில் ஆஃபீஸ். இதுல இருந்து முளைச்சி வர எக்ஸ்ட்ராவான ஃபைபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பர்கின்ஜி ஃபைபர்ஸ். இது வந்துட்டு ஹார்ட்ல இருக்கிற எல்லா லேயர்ஸ்க்கும் எல்லா மசில் லேயர்ஸ்க்கும் இந்த பர்கின்ஜி ஃபைபர்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலை வந்து கொடுக்கறது, எல்லா மசில் லேயர்ஸ்க்கும். இப்போ இந்த பண்டில் ஆஃப் ஃபிஸ்லையும் பர்கின்ஜி ஃபைபர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இங்கே கார்டியக் இம்பல்ஸ் ட்ராவல் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவிடும். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்ததை விட இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். பிகாஸ் ஏன்னு சொன்னால் வென்ட்ரிக்கிளை வந்து ஒரே நேரத்தில் கான்ட்ராக்ட் பண்ண வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த இம்பல்ஸ் ஒன்ஸ் இங்கே பண்டில் ஆஃப் ஃபிஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா இன்ஸ்டன்டேனியஸாக அப்படியே டக்குன்னு இது எல்லா இடத்துக்கும் பரவிடும். இது இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி.
ஏன் இங்க டக்குன்னு பரவுது? இப்போ நினைச்சு பாருங்க. ஏவி நோட்ல கேப் ஜங்ஷன் கம்மியா இருக்கிறதால கரண்ட் மெதுவா போகுது. அப்போ இங்க எப்படி டக்குன்னு போகும்? இந்த கேப் ஜங்ஷன்ஸ்லாம் செல்ஸ்க்கு நடுவுல, அந்த மசில் ஃபைபர்ஸ்க்கு நடுவுல ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துட்டு கரண்ட் பரவிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வழியா இப்படி வர கரண்ட், ஓகேவா? இந்த எண்டு வரைக்கும் இப்படி நல்லா கரண்ட் வருது. ஆனா இந்த கரண்ட் இங்க இருந்து திருப்பி வென்ட்ரிக்கிள்ல இருந்து திருப்பி ஏட்ரியம்க்கு ஜம்ப் ஆகாது. அப்படி ஜம்ப் ஆச்சுன்னா திருப்பி ஏட்ரியம் வந்து வேகமா கான்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படி ஜம்ப் ஆகாதுன்னா, அதுக்கு காரணம் இந்த நடுவுல இருக்க இந்த ஃபைப்ரஸ் செப்டா தான். முன்னாடியே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபைப்ரஸ் செப்டான்னு சொல்லிட்டு, ஏட்ரியம்க்கும் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவுல இருக்கிறது. அந்த ஃபைப்ரஸ் செப்டாவ வந்து ஒரு பேரியர் மாரி இருக்கும். ஒரு தடுப்பு சுவர் மாரி இருக்கும். அந்த தடுப்பு சுவர தாண்டி கரண்ட் வந்து திருப்பி ஏட்ரியம்க்கு போக முடியாது. ஹார்ட்ல மசில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பைரல் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹார்ட்ட சுத்தி கார்டியாக் மசில். இது ஏன்னு சொன்னா, ஹார்ட்ல வந்து கார்டியாக் மசில் வந்து ஸ்ட்ரையேட்டட். ஸ்ட்ரையேட்டடான ஒரு மசில், ஸ்கெலிட்டல் மசில் மாதிரி கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இந்த ஸ்ட்ரையேட்டடான மசில் வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ல தான் ஸ்ட்ரெச் ஆக முடியும். ஓகேவா? இப்படி ஒரு டைரக்ஷன்ல தான். ஒன்று இப்படி ஸ்ட்ரெச் ஆகும், இல்லை இப்படி ஸ்ட்ரெச் ஆகும். அதாவது ஒரு ஆக்சிஸ் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெச் ஆகும். ஹார்ட்ல வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் வந்து இப்படியும் நடக்கணும், இப்படியும் நடக்கணும். ஓகேவா? ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு டைரக்ஷன்லையும் நடக்கணும் ஹார்ட்ல. இப்போ உங்களுக்கு மசில் இந்த மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஒன்று இப்படி நடக்கும். பிகாஸ் ஏன்னா இது ஒரு டைரக்ஷன்ல தானே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. அதனால ஒன்று இப்படி கான்ட்ராக்ட் ஆகும், இல்லைனா இப்படி கான்ட்ராக்ட் ஆகும். பட் இந்த மசிலை வந்து இதே நம்ம ஸ்பைரலா இப்படி ஹார்ட்டை சுற்றி அரேஞ்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், இது கான்ட்ராக்ட் ஆகும்போது ஹார்ட்டை வந்துட்டு உங்களுக்கு ஸ்பைரலா இப்படி கான்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு சைட்லையுமே கான்ட்ராக்ஷன் நடக்கும். இப்போ இப்படி கான்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வென்ட்ரிக்கல்லாம் கான்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு வந்து பிளட்டை வந்து வெளியே தள்ளிடும். இந்த மாதிரி ஒரு மசில் அரேஞ்ச்மெண்ட் ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மசில் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதால உங்களுக்கு இந்த கார்டியாக் இம்பல்ஸ் வந்து உள்ளே இருக்கிற மசிலை ரீச் பண்ணால் கூட வெளியே இருக்கிற மசிலை ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதுவும் ரொம்ப லிமிட்டடான டைம் தான். அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடும். பிகாஸ் ஏன்னா வென்ட்ரிக்கிளில் மட்டும் எல்லா மசிலும் ஒரே நேரத்தில் வேகமாக கான்ட்ராக்ட் பண்ணணும். அதனால உள்ளேருந்து வெளியே அந்த இம்பல்ஸ் வந்து மசிலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறது கூட, அந்த இம்பல்ஸ் வந்து செலுத்துறது கூட டைம் கம்மியாக தான் எடுக்கும். இப்போ ஹார்ட்டில் வந்து உங்களுக்கு 3 லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எண்டோகார்டியம், மயோகார்டியம், எபிகார்டியம். இப்போ இங்கே உள்ளேருந்து இப்படி வெளியே வந்து உங்களுக்கு பரவுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். பட் ஆனால் அந்த ப்ராசஸும் நடக்குதுன்றதை சொல்கிறதுக்காக தான் நான் இது வந்து சொல்கிறேன். இந்த கண்டக்ஷன் பாத்வேல டியூரேஷன் எல்லாத்தையும் டக்குன்னு பார்த்துடலாம். எவ்வளோ டியூரேஷனில் இந்த இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சைனோ ஏட்ரியல் நோட்ல இருந்து இங்கே ஏவி நோடு வர்றதுக்கு 0.03 செகண்ட்ஸ் ஆகும். இந்த ஏவி நோட்ல மட்டுமே டிராவல் பண்ணுறதுக்கே 0.09 செகண்ட்ஸ் ஆகும். இந்த ஏவி பண்டிலில் டிராவல் பண்ணுறதுக்கு 0.04 செகண்ட்ஸ் ஆகும். இங்கேருந்து ஃபுல்லாக இங்கே டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு, அதாவது இந்த அப்பெக்ஸ் வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு, மசில்ஸ் வரைக்கும் கார்டியாக் மசில் வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்புறம் இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக கார்டியாக் மசிலில் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு ஒரு 0.03 செகண்ட்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்பைரல் மசில் பார்த்தோம் பார்த்தீங்களா? இது எல்லா மசிலுக்கும் பரவி முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 0.03 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு எல்லாத்தோட டியூரேஷன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே சைனோஏட்ரியல் நோட்லேருந்து இங்கே ஏவி நோட் வர்றதுக்கு 0.03 ஆகுது. அதுக்கப்புறமா இந்த ஏவி நோட்டில் ஒரு 0.09. அப்போ மொத்தமாக எவ்வளோ? 0.12 செகண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா ஏவி பண்டலில் ஒரு 0.04. அப்போ மொத்தம் எவ்வளோ? 0.16 செகண்ட்ஸ். இதையும் ஆட் பண்ணால் அப்போது இங்கே சைனோஏட்ரியல் நோட்லேருந்து இந்த ஏவி பண்டல் வரைக்கும் 0.06 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு டைம் ஆகுது. இங்கே வந்து இந்த இம்பல்ஸ் வந்து இதுலேருந்து இங்கே வர முடிக்கிறதுக்கு. ஆனால் பாருங்கள், இங்கேருந்து டக்குன்னு இந்த கார்டியாக் மசிலுக்கு பரவுறதுக்கு வெறும் 0.03 தான் ஆகுது. அதனால தான் இந்த இம்பல்ஸ் வந்து இங்கே ஃபாஸ்ட்டாக பரவுதுன்னு சொல்கிறது. இந்த இடம் வரைக்குமே உங்களுக்கு 0.16 ஆகுது. ஆனால் இந்த இடத்துல இருந்து இங்கே ஃபுல்லாக கார்டியாக் மசிலில் பரவுறதுக்கு 0.03 தான் ஆகுது. எது வந்து கம்மி? இது தானே கம்மியான டியூரேஷன். அதனால தான் இங்கே ஃபாஸ்ட்டாக பரவுதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா மீதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.19 செகண்ட்ஸ் ஆயிருக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால். அதுக்கப்புறமா இங்கேருந்து மீதி இடத்துக்கு பரவுறதுக்கு ஒரு 0.03 ஆகிறதால 0.22 செகண்ட்ஸ். ஓகேவா? அதாவது மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு கண்டக்ஷன் பாத்தி வந்து ஒரு 0.22 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருது. சைனஸ் நோட வந்து நம்ம மெயினாக வந்துட்டு
பேஸ் மேக்கர் அப்படின்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அப்போ சைனஸ் நோடு மட்டும்தான் இந்த பேஸ் மேக்கர் செல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னால் ஏவி நோட்லேயும் இருக்குது, மீதி பண்டில்ஸ்லேயும் அங்கங்கே இருக்கும். ஆனால் இப்போது சரி ஓகே, இங்கே பேஸ் மேக்கர் செல்ஸ் இருக்கும்போது அப்புறம் எப்படி இந்த பேஸ் மேக்கர் செல் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ணாமல் எப்படி சைனஸ் நோடு ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனஸ் நோடு ஜென்ரேட் பண்ணுற ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இந்த ஏவி நோடாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த ஏவி நோடாக இருக்கட்டும் சரி, இல்லை வேறு இடத்துல எங்கே வந்துட்டு பேஸ் மேக்கர் செல் இருக்கட்டும் சரி, இந்த சைனஸ் நோடு ஜென்ரேட் பண்ணுற ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அதெல்லாம் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிடும். அது ஓவர்டேக் பண்ணி அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். அப்போது சைனஸ் நோடு தான் வந்துட்டு பிரைமரி பேஸ் மேக்கராக ஆக்ட் பண்ணும் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த வென்ட்ரிக்கிளை கான்ட்ராக்ட் பண்ணுற இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்ஸ்டன்டேனியஸாக இந்த இம்பல்ஸ் அனுப்பும் போது வென்ட்ரிக்கிளும் வந்துட்டு டோட்டல் வென்ட்ரிக்கிளும் கான்ட்ராக்ட் ஆகணும். அதாவது வென்ட்ரிக்கிளோட ஒரு பகுதி மட்டும் கான்ட்ராக்ட் ஆகக்கூடாது, எல்லா பகுதியும் கான்ட்ராக்ட் ஆகணும் வென்ட்ரிக்கிளில். அப்போ தான் வந்துட்டு பிளட்டை வந்து கரெக்டாக பம்ப் பண்ணி அனுப்ப முடியும். இது ஒரு வென்ட்ரிக்கிளில் இருக்கிற கார்டியக் மசிலோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது இம்பல்ஸ் வரும்போது கரெக்டாக எல்லா வென்ட்ரிக்கிளும் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகிறது ஒரு கார்டியக் மசில் ப்ராப்பர்ட்டி. சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக், இதோட ஆக்ஷன் என்ன இந்த சைனோஏட்ரியல் நோடு ஏவி நோட்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பத்தட்டிக் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பாராசிம்பத்தட்டிக் வந்து ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராசிம்பத்தட்டிக் வந்து அசிடைல் கோலின்ற ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகிறதால எஸ்ஏ நோடோட ஆக்டிவிட்டி கம்மியாயிரும். ஓகேவா? எஸ்ஏ நோட ஆக்டிவிட்டி கம்மியாயிரும், ஏவி நோடோட ஆக்டிவிட்டியும் கம்மியாயிரும். இப்போ இது ரெண்டும் வந்துட்டு கம்மியாகிறதால இம்பல்ஸ் வந்து வென்ட்ரிக்கிளுக்கே போகாது. இம்பல்ஸ் வென்ட்ரிக்கிளுக்கு போகாது. ஏவி நோட ஆக்டிவிட்டி கம்மியாயிரும்னா ஏவி நோடோட தடுக்கிற சக்தி கம்மியாயிடும் கிடையாது, ஏவி நோடோட கண்டக்ஷன் பவரே கம்மியாயிரும். அப்போ எஸ்ஏ நோடும் வந்துட்டு கம்மியாக இருக்குது, ஏவி நோடும் வந்துட்டு ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. அப்படின்றதால வென்ட்ரிக்கிளில் வந்துட்டு உங்களுக்கு இம்பல்ஸே போகாது. இம்பல்ஸ் போகாததால வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கிறதால பாராசிம்பத்தட்டிக் வந்து ஹார்ட் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிடும். ஓகேவா? சிம்பத்தட்டிக் வந்து அப்படியே ஆப்போசிட் பண்ணும், அதாவது எஸ்ஏனோட ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். எஸ்ஏனோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் கான்ட்ராக்ஷன், ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷன் அதிகமாகுமா? ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷன் அதிகமாகிறதுல என்ன ஆகும்? ஹார்ட் ரேட் அதிகமாகும். இதுதான் வந்துட்டு சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டமோட ஆக்ஷன்ஸ் ஹார்ட்டோட கண்டக்ஷன் பாத்வே மேலே. ஹார்ட் ரேட் என்னன்றதை வந்து நான் கார்டியாக் அவுட்புட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தனியாக சொல்கிறேன். பட் ஜெனரலாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கான்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.